அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ரிஷப மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால, அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்பது பொதுவாக கலத்திர காரகன், அதாவது திருமண காரகன், சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்கிரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிஷபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த சுக்கிரனால, அதாவது ரிஷப மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால உங்க ராசிக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன நமக்கு செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அல்லவா, அப்போ தனத்தை கொடுக்க போகிறார். அப்போ தன காரகனான குருவுடன் சேர்ந்து இருக்க போகிறார். அப்போ குடும்பத்தின் வாயிலாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையிலும், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையிலும், பணம் உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய வகையிலும், வெளிநாட்டின் மூலமாக பணம் வந்து சேரக்கூடிய வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியினால சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கு உங்களுடைய வாக்கு தன்மை பழிக்கல, அதாவது தன்னுடைய பேச்சை கூட மற்றவர்கள் மதிக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க பேசுறது நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை, உங்க பேச்சு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையாகவும், அதாவது உங்க பேச்சின் மூலமாக உங்களுடைய புத்தி அறிவின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் வகுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பிளானின் வாயிலாக நன்மைகள், தன லாபத்தை பெறக்கூடிய வகையில் இந்த சுக்கிரனால உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அந்த சுக்கிரனோட குரு இணைவு பெற்றிருக்கார்லவா, அப்ப தனஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், தனக்காரகனான குரு அந்த ரிஷபமனையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும், அல்லது நீங்கள் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் ஏதாக இருந்தாலும் அந்த தொழிலை விரிவுபடுத்தி அதன் மூலமாக லாபங்கள், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் இந்த சுக்கிரனுடைய அமைப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சுக்கிரன் தான் 7ஆம் அதிபதியாக இருக்கார். அந்த 7ஆம் அதிபதி என்கிறது என்ன? திருமணஸ்தானத்தின் அதிபதி. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. என கலத்திர காரகன் தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 7ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறார். அப்போ குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு, அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து இணைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல. அப்ப திருமண தடை விலக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த மாதிரியான வரன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்க மனைவினால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, மனைவினால தன வருவாய் பெருகக்கூடிய தன்மை,
ஏன்னா மனைவிக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் பார்க்கிறார் அல்லவா. அப்ப மனைவினால தனலாபம், மனைவினால லாபம், மனைவினால சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்ப 8ஆம் இடம் என்பது வலி வேதனை சொல்லக்கூடிய இடம் அல்லவா. ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் ஒரு வழியாக இருந்தது, பணம் எங்கேயோ கொடுத்து வச்சிருந்தேன், லாக்கா இருந்து கொடுத்த பணம் வருமா வராதா என்ற ஏக்கத்தில் இருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள், அதற்கான தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் பார்த்தீங்களா. ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் வருத்தமாகி குழந்தைகளை பிரிந்திருந்தவர்கள் குழந்தையோடு ஒன்று சேரக்கூடிய தன்மைகள், குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்து அந்த குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சந்தோஷம் பெறக்கூடிய தன்மை, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நடைபெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். எப்ப பிரயாணம் பண்றார் அப்படின்னா இந்த மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை. ஸோ இந்த காலகட்டம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்ப அந்த ரோகிங்கிறது சந்திரன் அல்லவா. அந்த சந்திரன் என்பது உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானத்தின் அதிபதி. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். என்ன சுகஸ்தானத்தை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு கனவு, அதாவது ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசை இருக்கும் அல்லவா. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, சுக்கிரன் அதாவது வீட்டுக்கு காரகன் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே வலிமையா இருக்கார் அல்லவா. அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அல்லவா. ஸோ இந்த காலகட்டம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதற்கான அத்தனை வழிமுறைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடன் வீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு இடத்தை வாங்கி போடலாம் அப்படிங்கிற தன்மை, அல்லது ஒரு விவசாய நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசியில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்தினுடைய முதல்லையே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே செயலாற்றக்கூடிய தன்மை. பூமிக்கு காரகன் அந்த செவ்வாய். ஸோ அப்போ செவ்வாயும் பலமாகவும் சுக்கிரனும் பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது வாகனத்துக்குரிய இடம். அந்த வாகனக்காரகனும் அந்த சுக்கிரன் அவரும் வலுப்பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நினைத்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அனுமதியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஸோ இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி எதுவரைக்கும் அந்த ரிஷபமனையில் இருக்கார் அப்படின்னா 12 ஜூன் 12ஆம் தேதி வரை சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளினுடைய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எண்ணங்கள், குழந்தைகள் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் அமையும். அப்ப காசு வரணும் அல்லவா. அப்ப வேலை எனக்கு இல்லை, வேலை போயிருந்தது, ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைத்தே ஆக வேணும். ஏன்னா தனம் உங்க குடும்பத்துக்கு வந்தே ஆகணும். அப்ப நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், ஒரு சிலருக்கு பிடித்தெடுத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலங்கள். ஏன்னா சுக்கிரனோடவே சூரியன் இருக்கார் அல்லவா. அந்த சூரியனுக்கு அரசுக்கு காரகன் அல்லவா. அந்த சூரியனுங்கிறது 5ஆம் அதிபதி அல்லவா. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அல்லவா.
அல்லவா, அது குருவோட பாக்யாதிபதியோட இணைந்து பெற்றிருக்கார் அல்லவா. ஸோ இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, பெண்களால் அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக, குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்திருந்தாலும் அதை சமாளித்து அந்த பெண்களால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி, அந்த சுக்கிரன் ரிஷபமனையில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கேன். அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா அல்லது நீசமாக இருக்கிறதா, அந்த சுக்கிரன் சனி பாவர்களோடு சேர்ந்து ஏதாவது பாவத்துவமாக இருக்கா, ஸோ இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம் பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.